பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். கீழ்ப்படிதல். ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் கீழ்ப்படிதல். அதனால தான் இங்கே எபேசியரில் மிக அழகாக வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 11:31 அந்தப்படி ராகாப் என்கிற வேசியும் வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு, ஏன்னா தான் உயிரை பணைய வச்சு ஏற்றுக்கொண்டா. ஒருவேளை அவன் மட்டும் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவளை கொன்னே இருப்பான். ஆனால் அவள் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாம இருந்தா. அதுக்கு என்ன காரணம் ஐயா? நான் சொன்னேன், அற்புதத்தை பெறதுக்கே ஒரு காரியத்தை நமக்கு கணக்கணும்னா அந்த கீழ்ப்படிதல் அவசியம். நான் உங்களுக்கு சொன்னேன், போன செய்தியில் சொன்னேன், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே முதல் அற்புதத்துக்கு காரணமும் கீழ்ப்படிந்ததான். உதாரணமாக உங்களுடைய வேதத்தை யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் நம் தேவன். இயேசு தாமே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் நம் தேவன். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவரை தெய்வமாய் கொள்வது சாக்கியம், அவரை தேர்ந்து இருப்பது பாக்கியம். இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இருவர் ஒருமித்து அவர் நாம் நீலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாம் நீலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அழுது நிஜவித்தார், அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? திராட்சரசம் குறைவிடுச்சு கல்யாண வீட்டில். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் கல்யாண வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். எல்லாம் நல்லா இருந்தால் கூட எதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிடுவாங்க. கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து என்ன பாயாசம் வச்சுருந்தான்,
ஒரு முந்திரி பருப்பு கூட இல்லைம்மா. எனக்கு கர்மாடி, ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு எங்கள் சபையில் திருமணம் செய்து வைப்போம். கண்ணு தெரியாதவங்களுக்கு வீடுகள்லேயே திருமணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கண்ணே போயிடுச்சுன்னு என்ன வாழ்க்கைம்பாங்க. ஆனால் நான் அப்படி சொல்லலை. ஆண்டவர் எல்லாரையும் வாழணும்னு நினச்சார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு நினச்சார். அதுக்கு தான் இந்த பார்வை இழந்த சகோதரர் சகோதரிகளும் குடும்பமாகி மாம்சீகத்தில் கெட்டு போயிடக்கூடாது, வீணான இச்சைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தேவனுடைய நேமமாகிய கர்த்தரால் வந்த காரியமாகிய திருமணத்தை செய்து வைப்போம். ஆதியாகமம் 24:50 சொல்லுகிறது, இந்த காரியம் கர்த்தராலே வந்ததுங்கிறார். கர்த்தர் தான் திருமணத்தை ஆரம்பிச்சு வச்சார். முதல்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குடும்ப கல்யாணம். என்ன கல்யாணம் பண்ணாரு? ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். டும் 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 ஐயா, டும் 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 மேளமில்ல, பீ பீ நாதமில்ல, டும் 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 மேளமில்ல, பீ நாதமில்ல. அலங்கார மேடை இல்ல, ஆட்கள் அங்கு கூட இல்ல. அலங்கார மேடை இல்ல, ஆட்கள் அங்கு கூட இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ள அதான் மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம ஏவாளக்காவும். மண்ணாங்கட்டி மாப்பிள்ள தான் அதான் மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம ஏவாளக்காவும். தேவனோட உறவில தான் வாழ்ந்து வந்தாங்க, தேவனோட உறவில தான் வாழ்ந்து வந்தாங்க. அந்த இளையை மீறினப்போ தள்ளப்பட்டாங்க. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு. டும் 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 ஆகா, டும் 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 ஆகா, டும் 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 மேளமில்ல, பீ நாதமில்ல, டும் 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 மேளமில்ல, பீ நாதமில்ல. அலங்கார மேடை இல்ல, ஆட்கள் அங்கே கூடு இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு எலும்புல பொண்ணு. ஏன்னா மண்ணில் தானே ஆண்டவர் படைச்சார். இந்த கண்ணு தெரியாதவங்களும் நல்லா வாழணுமே, இவங்களும் மாம்சீகத்தில் கெட்டு போயிடக்கூடாது, இவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் 22 திருமணங்களை செய்து வச்சேன். ஆனால் அதில் கிடைச்ச பிரைஸ் என்ன தெரியுமா? நல்ல பிள்ளைகளை பெற்றார்கள். 2 பேரும் கண்ணு தெரியும், ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இருக்க அவங்க பேசுகிற வார்த்தை இருக்க, அதுதான் பெரிய காரியம். ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு புடவை, ஒரு பெண்ணுக்கு தாலி, ஒரு வீட்டிலேருந்து ஒரு பாத்திரம், ஒரு கிரைண்டரு, ஒரு மிக்சி எல்லாம் கொடுத்து காணா ஒரு கல்யாணம் நடக்கும். இந்த காணா ஒரு கல்யாணத்தில் முந்தின ரசத்தோட பிந்தின ரசம் ருசியாக இருக்கும்னு நான் எதிர்பார்ப்பேன். கல்யாணத்தோட 2வது கல்யாணத்தில் கூட கொஞ்சம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? பாஸ்ட்டுக்கு இதில் எவ்வளோ கிடைக்குதோம்பாங்க. உடனே அதுக்காக நான் விட்டு போயிட முடியாது, ஏன்னா சொல்லட்டும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அநியாயம் செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறோம் இன்னும் கொஞ்சம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். அவனவன் கிரியைக்கு அவனுக்கு ஒரு பலம் வச்சுருக்கார். அதனால் நான் இது யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு கண்பாருடைய ஒரு கல்யாணத்தில் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இங்கே என்ன குறைபட்டது? திராட்சை ரசம் குறைபட்டது.
இயேசுவும் அவருடைய சீசரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே அம்மா போய் சொன்னாங்க, இயேசுவோட தாயார் போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 3ஆம் வசனத்தை பாருங்க, யோவான் 2:3. மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்காரு. யோவான் எழுதின சுவிசேஷம், திராட்சரசம் குறைவுபட்ட போது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறது. நிறைவாக்குகிறவர். அதனால தான் நம்ம பாடுறோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். சிங்க குட்டைகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, ஆக குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, ஆக குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டைகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஐயா, ஒரு கல்யாணத்தில் எந்த தகப்பன் தாயும் சரி, எந்த போதகரும் சரி, குறைவு இருக்கக்கூடாது. அதுதான் ஜெபம் பண்ணுறோம். கல்யாணம் நல்லபடியாக முடியணும், நல்லா நடக்கணும், ஜெபம் பண்ணிக்கங்க, ஜெபம் பண்ணிக்க. எதுக்கு? ஏதாவது ஒரு குறை என்ன செய்யக்கூடாது, வந்துடவே கூடாது, வந்துடக்கூடாது. அப்படி தான் என்ன செய்வாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுச்சு? முக்கியமானது குறைஞ்சி போச்சு. திராட்சரசம் குறைபட்டது. உடனே அம்மா பார்த்தாங்க, குறைய தீர்க்கிறவர் யார்? அவர்கிட்ட தேடி போனாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 16:18, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு என்ன இல்லை, மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன்னா ஓடி ஓடி போய் பறக்கிறவன், நிறையா பறக்கிறவனுக்கு என்ன செய்யலை, மிகுதியாக சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை. கொஞ்சம் ஐயா முடிகிற அளவுக்கு பறக்கிற அவனுக்கும் குறைவா இல்லை. ஏன்னா அவர் எப்போதும் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆகையினால அந்த பட்சபாதம் இல்லாத தேவன் குறைவை நிறைவாக்கணும். அம்மா போய் சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு? ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, சிறிய உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படி சொன்னவர் அடுத்த நிமிஷமே என்ன சொன்னார்? உடனே இந்த அம்மா சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்க, கீழ்ப்படிங்கப்பா போதும்ட்டார். உடனே அவர் என்ன சொன்னாரு? வாசிங்க பார்க்கலாம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர், 2 அல்லது 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடி அங்கே இருந்தது. ஏன்னா இந்த கற்சாடியை குறித்து 6 கற்சாடி கானா ஊரிலேன்னு பாடுறோம். அழகா வரிசையா சொல்லுவாங்க. 12 சீஷர், 11 ஆப்பம், 10 கற்பனைகள், 9ஆம் மணி ஜீவனை விட்ட நேரம், 8 வாத்தியங்கள், 7 விண்ணப்பங்கள் சிலுவையில் வைத்தது, 6 கற்சாடி, 5 மோசே நூட்கள், 4 சுவிசேஷம், 3 முற்பிதாக்கள், 2 ஏற்பாடு. ஆனால் ஒருவரே தேவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த 6 கற்சாடி, அங்கே 7வது கற்சாடியாகிய இயேசு சொன்னார், அதில் எல்லாத்துலையும் என்ன செய்யுங்க? தண்ணீரை நிரப்புங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களோ நானோ அந்த இடத்துல தான் என்ன சொல்லியிருப்போம்? கீழ்ப்படிஞ்சிருமா? தண்ணிக்கும் திராட்சரசத்துக்கு என்ன சம்பந்தம்? உடனே நாம் சொல்லுவோம், முழங்காலுக்கும் முட்டந்தலைக்கும் முடிச்சு போடுறோம். சம்மந்தம் இல்லாத செய்ய சொல்கிறாரு. திராட்சரசம் இல்லைன்னா திராட்சை பழத்தை வாங்க போங்கன்னு சொல்லுங்கள், இல்லை புளியருக்கு ஏற்பாடு பண்ணணும், ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே என்ன சொல்கிறாரு? தண்ணீரை மோந்து ஊற்றுங்க. அது எந்தக்குரியது? சுத்திகரிப்பின் முறைமையின்படி, யூத கலாச்சாரத்தின்படி உள்ளே வரும்போது காலை கழுவிட்டு வர்றதுக்கு வைக்கிற தண்ணி. இது 2 அல்லது 3 குடம் கொள்ளும். 6 குடம், 6 கற்சாடி, கிட்டத்தட்ட 3 வச்சா கூட 18, 2 வச்சா கூட 12. அவ்வளோ தண்ணீரை நிரப்புங்கன்னார். அவன் சொல்லியிருப்பான், பைத்தியக்காரர் என்ன வேலை செய்கிறார் பார்த்தியா? சில நேரம் ஆண்டவர் செய்கிறது நமக்கு அப்படித்தான் தெரியும்.
அவர் செய்கிற காரியம் நமக்கு தெரியாது. ஏன்னா வேதம் அழகா சொல்லுது. 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கிறோம். தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. 2:9 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளில் கண்ணுக்கு காத்ததும் கிடையாது, காதுல கேட்டதும் கிடையாது, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றியே இருக்காது. ஏன்னா என்னடா தண்ணியை வச்சு என்ன செய்ய முடியும் இவனுக்கு தெரியாது. அதனால தானே பாடலாம். நம்ம அழகா ஒருத்தர் மேசையா தண்ணிய பார்த்தா ரசமா மாறுமா, தண்ணிய பார்த்தா ரசமா மாறுமா, ஏசு தண்ணிய பார்த்தாரா திராட்சை ரசமா மாறி போலதான். தண்ணீரிலே நடக்க முடியுமா, தண்ணீரிலே நடக்க முடியுமா, ஏசு தன்னந்தனியாக தண்ணீரிலே நடந்து வந்தார. தண்ணிய பார்த்தா ரசமா மாறுமா, தண்ணிய பார்த்தா ரசமா மாறுமா, ஏசு தண்ணிய பார்த்தாரா திராட்சை ரசமா மாறி போலதா, ஏசு தண்ணிய பார்த்தாரா திராட்சை ரசமா மாறி போலதா. ஐயா தண்ணி அவர் பார்க்க கூட இல்லை. அப்படி பார்த்துருந்தா தொட்டிருந்தா கூட சொல்லலாம். தண்ணியை வந்து ஊத்துங்கன்னார். வாசிங்க. 2 குடம் கொள்ளத்தக்காத 6 கற்சாடிகள் இருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவன் புலம்பிட்டே நிரப்பியிருப்பான். அதனால தான் ஆண்டவர் அங்கே சில காரியத்துக்கு கீழ்ப்படியணுங்கிறார். ஊத்துனா ஊத்து, ஆண்டவர் சொன்னா செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமா, நம்மள சொல்லியிருக்காரு. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. ஆனா அதுக்கு முன்னாடியே சில காரியத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உன் ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி. நாம அதை செய்ய மாட்டோம், பொருத்தனையும் செய்ய மாட்டோம், ஸ்தோத்திர பலியும் சொல்ல மாட்டோம். நேர ஆபத்து வந்து ஆண்டவரே ஆண்டவரே. அது எப்படி கிடைக்கும்? எனக்கு அன்பானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யணும். அவர் தண்ணீர் நிரப்புனா நிரப்பணும், அவ்வளோதான். அது வேலை, அவர் சொன்ன வேலை அதான் செய்யணும். இங்க என்ன சொன்னாரு? அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினாங்க. அவர் அவர்களை நோக்கி திரும்ப அவர்களை நோக்கி இன்னொரு வேலை சொல்றாரு. நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அந்த மோந்து கொண்டு போறதுக்கு முன்னாடி அவன் என்ன வச்சிருப்பான்? இது எதுக்கு அங்க கொண்டு போகணும்? இதுல என்ன இருக்கு? தண்ணி தானே ஊற்றணும். லேசா சரி, வேற என்ன செய்யறது, நம்ம கடமை, கொண்டு கொடுத்துருப்பான். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் நம்முடைய கண்ணுக்கு காணல, காது கேட்கல, காதுக்கு தெரியாது, இருதயத்துல நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட அற்புதம். அந்த அற்புதத்தை பெறணும்னா நீ கீழ்ப்படியணும். தண்ணீரை நிரப்பணும், ஊத்தணும். ஓத்து கொண்டு கொடு. எதுக்கு? தண்ணியை கொடுக்கறதுக்கு என்ன? அவருக்கு தெரியாதாங்கப்படாது, கொண்டு கொடுக்கணும். அவன் அதை ருசி பார்த்த போது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று. ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் எங்க இருந்து மோந்துட்டு வந்தான்? தண்ணியை நிரப்ப சொன்னா அந்த ஜாடியில இருந்தா மோந்துட்டு வந்தான். சுத்திகரிப்புக்கு வைக்கப்பட்ட அந்த ஜாடியில இருந்தா மோந்துட்டு வந்தான். ஏசு நிரப்ப சொன்னாரே, வெறும் தண்ணியை கொண்டு அவனே கண்ணுக்கு நேரம் ஊத்துன அந்த ஜாடியில இருந்தா மோந்துட்டு வந்தான். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீர் இவன் தான் குடிச்சிருக்க மாட்டான். அவன் குடிச்சு பார்த்தான். ஏன்னா அவனுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. இவனுக்கு தெரியும். தண்ணி குடிச்சிட்டு ஏமாற போறான்னு நினைச்சிருப்பான்.
அவர் ருசி பார்த்ததினால் மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து பின்னாடி திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எனக்கு அன்பானவர்களே, அவன் பார்த்துட்டு சொன்னான், இந்த ரசம் எங்கேருந்து வந்துச்சு? முதல்ல வந்ததான் நல்லா இருக்கு, ரெண்டாவது ஏதாவது கலப்படம் ஒரு இது எப்படி வந்துச்சு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நம்மால் அறிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் அதிசயமானவர். அதிசயமானவே ஆறுதல் தருகிறார். அதிசயமானவே ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவே சர்வ வல்லவே உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம் சத்தானை நாம் இயேசு நல்லவர், ஒரு போலும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிட மாட்டாருங்க, ஒரு நாள் விலக மாட்டார். ஏன்னா அற்புதத்தை காண நம்ம கீழ்ப்படியணும். நம்மளால முடியுதா? மோசே கூட அப்படி கீழ்ப்படிய முடியல. ஜனங்கள் படுத்துகிற டென்ஷனில் கண்மலையோடு பேசினார். ஆனால் இவன் போய் என்ன செஞ்சான்? அடிச்சிட்டாரு. ஆனால் அப்படி கீழ்ப்படியாக போனதுனால என்னாச்சு? கானான போய் பார்த்துக்கிறேன்னு கேட்டான். உபாகமம் 3:25 பார்க்கிறோம். அவன் போய், நீர் கொடுக்க போகிற அந்த நல்ல தேசத்தை நான் போய் பார்க்கட்டுமா? அவர் சொன்னார், போய் பாருப்பா, வடக்க தெற்க மேற்க கிழக்க எல்லாம் பாரு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ எங்கே போக போகிறதில்ல, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. ஒரு கீழ்ப்படியாமை தான் ஒரு சிறு காரியம் அற்புதத்தை பெற முடியாமல் போயிடும். ஒருவேளை தண்ணியை கொண்டு ஊற்றும் போது அவன் நினச்ச நினைப்பு, திருப்பி மோத்து கொண்டு கொடுன்ன போது தண்ணியை கொண்டு கொடுத்து என்ன பண்ண நினச்ச நினைப்பு அத்தனை இங்கே மாறி போச்சு. ஏன்னா அவன் ருசி பார்த்துட்டு மணவாளனையே கூப்பிடுப்பா, அவரை கூப்பிடப்பா. என்னையா முதல்ல ருசி உள்ளதை கொடுப்பான், பின்னாடி எல்லா கல்யாண வீட்லேயும் சாம்பாரில் தண்ணி ஊற்றி கொடுப்பான். நீர் எப்படி இது வரைக்கும் வச்சுருந்தீரு? ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கணும்னா நீ கீழ்ப்படியணும். அவர் என்ன சொன்னாரோ செய்யணும். குஷ்டரோகிட்ட சொன்னார், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஆசாரிய இடத்துல காண்பீங்க. லூக்கா 17:11 வாசிக்கிற 10 குஷ்டரோகிக்கும் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரிய இடத்துல காண்பீங்க. இத்தனை தீராது வியாதி தீந்துட போதா? இத்தனை எனக்கு இல்லாத பிரச்சனை மாறிட போதான்னு நினச்சா மாறி இருக்காது. அப்படியே புறப்பட்டு போனாங்க, போகிற வழியிலே சுகம் வந்துருச்சு. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அதோடு நின்றாதீங்க. இந்த வசனத்தை கேட்குறது முக்கியம் இல்லை, அதற்கு கீழ்ப்படிவது முக்கியம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. எனக்கு 1992 அவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஏசாயா 42:16 படி, குருடரை அறியாத வழியிலே நடத்துவேன், அவர்களுக்கு தெரியாத பாதையில அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாமல் இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் கைவிடலை. அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு 92 ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த சபையை ஆரம்பித்தோம். அப்படி கீழ்ப்படிஞ்சதுனால இன்றைக்கி திருநெல்வேலியில் பாருங்க 25 சென்டில் சபை, மதுரையில் 7.5 சென்டில் 7.25 சென்டில் சபை. இன்னும் சில குறைகள் கட்டுமானம் பண்ணி நிற்குது, அது ஆண்டவருக்கு தெரியும். தங்கி இருக்கிறவங்களுக்கு கூட இன்னொரு அறை கூட கட்ட முடியல. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அதுக்காக.
எனக்கு அன்பாலே மதுரையில் முந்தி பெண்களை வச்சுருந்தோம். அதில் ஓடு கூட எல்லாம் 2004 ஓட்ட ஓடு 20 வருஷத்தில் உடஞ்சி போச்சு. திருப்பி இனிமேல் ஓடு மாற்ற கூட சென்ட்ரிங் போடணுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு அன்பாலே இன்ஜினியர்கிட்ட கேட்டவொன்னே ஒருத்தர் அம்மா சொன்னாங்க, 6 லட்சமா எப்படி கூட தர முடியும்? நான் சொன்னேன், அவர் 6 கோடியை கூட தர்றவர். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார், கோடா கோடி பெருகுவாயின்னு இருக்கார். ஆதியாகமம் 24:60 ரெபெக்காளை பார்த்து சொன்னா கோடா கோடி பெருகுவாயின்னா. அதனால் அவர் தர்றவர். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எங்கேருந்து யாரை கொண்டாந்து வாய்க்க செய்வார். ஏன்னா எங்கள் ஆலயத்தில், திருநெல்வேலி ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும், பார்வையற்றவங்களை கூட்டு வர்றதுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு 16,000 ரூபா செலவழிப்போம். எதுக்கு? 2 கண்ணும் தெரியாதவங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பாங்க, ஆராதனைக்கு வர்றாங்க, வசனத்தை கேட்க ஆவலாக வராங்க. இவங்களை கூட்டிகிட்டு வர்றது கடமை இல்லையா? அப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்கு போய் வேன் அனுப்புவோம், திருப்பி அவங்கள கொண்டு அதே இடத்துல விடுவோம், வந்தவங்களை எல்லோரும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு பார்வையற்றவங்களுக்கு கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம். ஏன்? பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் மனசு வர மாட்டேங்குது, ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லணும். எப்படி தொடர்புட சொல்கிறீங்க? நாங்கள் உதவி செய்யணும்னு நினச்சாலும் எப்படி தொடர்பு இல்லை? இந்த 2 நம்பரை பாருங்கள், இதில் வரும். ஜிபே, ஃபோன்பேலாம். ஒருவேளை ஐயா நான் அப்படி இல்லை, எங்களுக்கு கொடுத்ததுக்கு கொஞ்சம் கணக்கு வச்சுக்கணும், ஏன்னா நாங்களும் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், அரசாங்கத்துக்கு நான் கணக்காட்டணும் அப்படி சொல்லுவீங்கன்னா தாராளமாக, அது தவறல்ல. தேவனுக்குரியது தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுக்கணும். அதனால் நீங்கள் 84 388 52 500 இந்த நம்பரில், ஃபோன் நம்பர் இது அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வரும். பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வரும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் ஐயா காலைல 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். எமர்ஜென்சிக்கு எப்போது நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம் சுவாமி. அந்த கீழ்ப்படிய வேண்டிய அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியவும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியவும், மருமகள் தன் மாமிக்கு கீழ்ப்படியவும். அன்றைக்கு ஒரு ரூத் எப்படி நகோமிக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் அதை போல ஒருவருக்கொருவர் நல்ல ஒருமனப்பாட்டின் ஆவியை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கும், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.